ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் M21க்கு இப்போ ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதாவது ONEUI 2.5 அப்டேட்டு. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். பேட்டரி டெஸ்ட் வந்து ப்ராப்பராக போட முடியல. ஏன்னா ஃபோன் வந்து அவைலபிளாக இல்லை. மாம் வந்து கொஞ்சம் அவுட் ஸ்டேஷனில் இருந்ததுனால வந்து நான் வீடியோ ப்ராப்பராக போட முடியல. ஸோ இப்போ தான் வந்தாங்க. ஸோ வந்தோடனே டக்குன்னு இந்த அப்டேட்டை போட்டுடலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எதுவும் போட முடியல. ஏன்னா சிவியரான ஆக்சுவலாக எனக்கு கோல்டு. சப்போஸ் ஃபோன் அவைலபிளாக இருந்தால் கூட என்ன போட முடியுமா அப்படின்னு தெரியல. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சாம்சங் M21 யாராவது வச்சுருந்தா மறக்காம அந்த வீடியோ அவங்க தட்டி விட்ருங்க. இப்போ வாங்க பார்த்துடலாம். நமக்கு இந்த அப்டேட்டில் வந்து புதுசாக என்ன ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு சில ஹிண்ட் வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த அப்டேட்டில் என்னென்ன ஆட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்டேட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 649.53 MB கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு இந்த மென்ஷன் பண்ணியிருக்க அந்த 3 மாடலாம் மாதிரி யார்கிட்ட இருக்கோ ஸோ அவங்களாம் வந்து ஆக்சுவலாக இந்த அப்டேட் ரிசீவ் ஆயிருக்கும். மேக்ஸிமம் வந்து அப்படி ரிசீவ் ஆகலாம் கூட வந்து இன்னும் 1 or 2 டேஸில் வந்து எல்லாருமே ரிசீவ் ஆயிருக்கும். இது ஆக்சுவலாக ப்ரீவியஸாக வந்தது தான். நான் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து அவங்க நமக்கு அக்டோபர் செக்யூரிட்டி பேட்ச்க்காக தான் அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூடயே வந்து ஒரு சில சின்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி விட்ருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் அப்டேட்டில் கேமராக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேண்ட்ஸ்கேப் மோடில் கீபோர்டு வந்து சப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம லாங்குவேஜ் வந்து ஈஸியாக ஃபைன் பண்ணி ஆடை டிலீட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி என்னன்றதை வந்து ஒன்று அப்டேட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த SOS லொக்கேஷன் இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு அப்டேட் மூலிமா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நமக்கு சார்ஜ் இல்லாமையும் இல்லை வேறு எங்கேயா மாட்டிட்டோம்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவோம். பார்த்தீங்களா, குறிப்பிட்ட நம்பர் வந்து யாராவது வந்து ஆட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். ஸோ பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த எமர்ஜென்சி மோடு இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணிங்கன்னா வந்து SOS மெசேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் தான். இது ஆல்ரெடி வந்து நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு இம்ப்ரூவ்டு த குவாலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கேமரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமரா வந்து ஃபர்தராக இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பிஃபோர் அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் சாம்பிள்ஸ் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி ஆஃப்டர் அப்டேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வீடியோ சாம்பிள்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் பாருங்கள். ஓரளவுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா கேமரா வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்டேட் முடிச்சுட்டு பார்ப்போம். ஸோ அப்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்து ONEUI 2.5 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. Android 10 பேஸ்டு. ஸோ உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே. ஸோ அக்டோபர் செக்யூரிட்டி பேட்சோட வந்திருக்கு. ஸோ இதில் அவங்க சொன்ன மாதிரி வந்து என்னென்ன ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நமக்கு இந்த அப்டேட்டில் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்பிட் கீபோர்டு வந்து லேண்ட்ஸ்கேப் மோட்லேயும் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போது ஸ்பிட் கீபோர்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே நான் உங்களுக்கு காட்டுற ஒரு மெசேஜ் ஆக்சுவலாக டைப் பண்ணோம்னா வந்து நமக்கு இங்கே செட்டிங்ஸில் போனால் நமக்கு கிளியராக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் மென்ஷன் பண்ணிப்பாங்க ஸ்டைல் அண்ட் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கீபோர்டு லே அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே நம்பர் கீஸு, ஆல்டர்னேட்டிவ் கேரக்டர்ஸு எல்லாமே ஆக்சுவலாக வந்துடும். ஸோ அதே மாதிரி மோட்ஸ் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் கீபோர்டு, 100 கீபோர்டு, ஃப்ளோட்டிங் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பிளிட் கீபோர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ லேண்ட்ஸ்கேப் மோடில் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்து 2 கீபோர்டு இங்கே நம்பரும் டைப் பண்ணிக்கலாம், ABCயும் டைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி Aலேருந்து Z வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிட் ஆயிரும். உங்களுக்கு கைக்கு ஏற்ற மாதிரி வந்து டைப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஆக்சுவலாக ஸ்பிட் கீபோர்டு. இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் சப்போர்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இப்படி டைப் பண்ணி வந்து எந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜ் நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி மாற்றிக்க முடியும் மாற்றிக்கலாம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கீபோர்டில் ஆக்சுவலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஸ்பிளிட் கீபோர்டு. நீங்கள் செட்டிங்ஸில் மாற்றுற மாதிரி இருந்தால் கூட நிறைய விஷயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போய் நீங்கள் அந்த லே அவுட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன் இங்கே ஆட் பண்ணி விட்ருக்காங்க. அதே மாதிரி லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆட் அண்ட் டிலீட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேனேஜ் இன்புட் லாங்குவேஜ் போனீங்கன்னா வந்து இங்கே நிறைய நீங்கள் ஆட் பண்ணி டிலீட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த மாதிரி எந்தெந்த லாங்குவேஜ் வேணுமோ நீங்கள் ஆடும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியாக வந்து யூசர்ஸ் வந்து அந்த லாங்குவேஜ் ஆட் பண்ணி டிலீட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். ஈஸி டு ஃபைண்ட் கீபோர்ட் இன்புட் லாங்குவேஜஸ் தட் யூசர்ஸ் விஷ் டு ஆட் ஆர் டிலீட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா எஸ்ஓஎஸ் ஃபீச்சர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லொக்கேஷன் வந்து எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் போய் வந்து எஸ்ஓஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணினாலே வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி செக் பண்ணேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பவர் கீ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்து இந்த ஆப்ஷன் வந்து இது பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி நமக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது கான்டாக்ட் க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வந்து நமக்கு பர்சனலாக வந்து யாராவது நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் மெசேஜ் போகணும் அப்படின்னு நினச்சினாலும் பண்ணிக்கலாம். இதில் எங்கேயோ ஒரு டெமோ போட்டிருப்பாங்க. 3 டைம் வந்து அந்த சைடு கீ நம்ம ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கான்டாக்ட் நம்ம ஆட் பண்ணினோம்னா வந்து அவங்களுக்கு கரெக்டாக கால் போயிடும். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஆக்சுவலாக எனக்கு சொல்லியிருக்காங்க. கேமரா மோட்ஸ் ஏதாவது ஆட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அந்த மாதிரி வந்து நமக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா எந்த மோடு எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. நம்ம ப்ரோ மோடாக இருக்கட்டும், பேனரமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ப்ரோ மோடில் ஆக்சுவலாக ஏதாவது மாற்றிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ நமக்கு பேசிக் ஆப்ஷன் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ மோடில் எதுவும் ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகலை. பட் ஃபோட்டோ மோடில் பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸில் ஒரே ஒரு ஃபீச்சர் ஆட் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. சப்போஸ் இஃப் ஐ எம் ராங்னா வந்து ஆல்ரெடி சொல்லுங்கள். நான் இந்த ஃபீச்சர் எனக்கு ப்ரீவியஸாக இருந்த மாதிரி தெரியல. இந்த ஃபோட்டோ மோடில் போனீங்கன்னா வந்து ஷூட்டிங் மெத்தட்ஸு, அப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் டு கீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேமரா வந்து லாஸ்ட் மோடில் என்ன மோடில் யூஸ் பண்ணமோ வந்து அதுக்கு வந்து அதே மோடில் ரீட்டைன் ஆகிறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு மோடு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா செல்ஃபிக்கும் வந்து இந்த 3 ஆப்ஷன் வந்து ஆட் ஆகிருக்கு ஃபோட்டோ மோடில். செட்டிங்ஸில் போய் நம்ம வந்து அந்த ஆப்ஷன் வந்து சேவ் பண்ணியிருந்தோம்னா செட்டிங்ஸ் டு கீப் அந்த ஆப்ஷனை போய் இது பண்ணியிருந்தோம்னா வந்து இந்த கேமரா மோடு வந்து ஆக்சுவலாக அதே மாதிரி நமக்கு ரீட்டைன் ஆகிரும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் ஆக்சுவலாக இது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கேமரா மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ எந்த மோடில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, சிங்கிள் டேக்கில் தான் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீவியஸாக நம்ம என்ன மோடு யூஸ் பண்ணமோ அதே மோடு இப்போ லைவ் ஃபோக்கஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, வேறு ஏதாவது 40 MB மோடில் யூஸ் பண்ணினாலும் சரி, ஸோ அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் ஆக்சுவலாக எனேபிள் பண்ணிங்கன்னா அதே ப்ரீவியஸாக என்ன மோடில் இருந்துச்சோ அதே மோடில் வந்து ஆக்சுவலாக வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஆட் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. ப்ரீவியஸாக இந்த மோடு வந்து எனக்கு இருந்த மாதிரி தெரியல. சப்போஸ் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ஓரளவுக்கு இந்த அப்டேட்டை பற்றின வீடியோ. செல்ஃபி ஆங்கிள் அதே மாதிரி நம்ம எந்த ஃப்ரண்ட் கேமராவில் வந்து நமக்கு 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நார்மல் ஆங்கிள், வைட் ஆங்கிள் 2 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஆங்கிளும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் ப்ரீவியஸாக என்ன ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபில்டரை வந்து வேணும்னா நம்ம அதே ஃபில்டரில் கேமரா ஓப்பன் பண்ணும்போது மறுபடியும் வேணும் அப்படின்னு நினச்சினா அதே ஃபில்டரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வந்து ஆட் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேமராவில் ஆட் பண்ண ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான். மற்றபடி வந்து எனக்கு பெருசாக ஆட் ஆன மாதிரி தெரியல. ஸோ இதுதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபர்தராக நமக்கு வந்து கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்டும் நமக்கு டிவைஸோட ஸ்டெபிலிட்டி, பக் ஃபிக்ஸ் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. அப்டேட் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஒன்றும் லேகினஸோ பர்ஃபார்மன்ஸ் பிரேக்கோ அந்த மாதிரி இல்லை. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி யூஸர்லாம் கிடையாது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ நமக்கு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு பேட்டரி ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். மொபைல் வந்து ஆக்சுவலாக அவைலபிள் இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் இது பண்ண முடியல. இப்போ கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ வீடியோ எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எத்தனை பேருக்கு வந்து இந்த அப்டேட்டில் கேமரா வந்து உண்மையிலே இம்ப்ரூவ் ஆன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ப்ரீவியஸான அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சரி, இதுக்கு முன்னாடி ஜூலை அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா சரி, அதுலேருந்து தான் கேமரா வந்து லைட்டாக இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லைவ் ஃபோக்கஸ் மோடில் ஸ்கின் டோன் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் மெயினாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, மெயின் கேமராக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸ் படிப்படியாக வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். ப்ரீவியஸ் நமக்கு அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. மெயின் கேமராவில் கேப்சர் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் வரும், அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கேப்சர் பண்ணால் பார்த்தீங்கன்னா அது வேறு கலரில் வரும். அது கலர் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதை சார்ட் அவுட் பண்ணி நம்ம மெயின் கேமராலையும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ஓரளவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% கிட்டத்தட்ட அந்த கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து மெகா பிக்சல் கவுண்ட் கம்மியாக இருந்தாலும் சாம்சங் வந்து இந்த ஸ்டெப் எடுத்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி தான் இருக்குது, பெருசாக எதுவும் இல்லை. நைட் மோடும் பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் அதெல்லாம் கிடையாது. நைட் மோட் ஆக்சுவலாக ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் டே டைமில் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, அந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ப்ரீவியஸ் அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஓவரால் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இந்த அப்டேட்ஸ்லாம் யாரெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இதோட கேமிங் ரிவ்யூ கண்டினியூஸாக நான் கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபோன் வந்து அவைலபிளாக இல்லை, அதனால் பண்ண முடியல. ஸோ கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் ஃபோன் நிறைய பேர் வந்து ஃபோன் ஹீட் ஆகுதா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து சாம்சங்கோட எக்ஸினோஸ் ப்ராசஸர் உள்ள எல்லா ஃபோனும் வந்து கண்டிப்பாக ஹீட் ஆகும். நீங்கள் வந்து ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் மாதிரி வந்து சாம்சங்கோட எக்ஸினோஸ் ப்ராசஸர் யூஸ் பண்ண முடியாது. அது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நார்மல் யூஸ்க்கு பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு கேமரா இருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் மீடியம் சைஸில் வச்சு ஆட ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம் லாங் செஷனில் ஆடாதீங்க. அப்படி ஆனிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஹீட்டு தெரியும். மேக்ஸிமம் வந்து ஏதோ கேஸோ ஏதோ போடாமல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹீட் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ அதையும் வந்து ஒரு ஹிண்ட் ஆக்சுவலாக சொல்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த M21 பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் என்ன கேளுங்க. நம்ம சேனல் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் போட்டிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.